கல்ல வச்சு அடிச்சு கொன்னுட்டாங்களே! அட பச்சை புள்ள இது. ஒரு 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 அனிமல் குவாலிட்டி நடந்துருச்சு அப்படின்னா, 1 நாள்லேயோ 2 நாள்லேயோ 3 நாள்லேயோ 1 வாரத்துலேயோ எஃப்ஐஆர் ஆகுறது இல்லைங்க. நிதர்சனமான உண்மை அதான் இருக்குது. இந்த விஷயத்தில் கூட தொடர்ந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அஃபிஷியல்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். சரி, இது வந்து இப்படி நடந்துருச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள், அதில் இருக்குது, பதிவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து வந்து வலியுறுத்தின் மூலமாக தான் இது வந்து எஃப்ஐஆராக ஆகுது. ஸோ தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நிலைமை இதுதான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதன் மூலயமா ஆஸ் அனிமல் பீப்புளாக நம்ம ஒரு ஒரு வழக்கை கொண்டு போகிறோம், ஒரு புகாரை கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புகாரை கொடுத்த அன்னையிலேருந்து நீங்கள் கொடுத்து அடுத்த நாள் போய் ஃபாலோ பண்ணலாம். இல்லை புகாரை வாங்க சில இடங்களில் மறுத்துடுறாங்க அப்படின்னா நீங்கள் பதிவு தபால் மூலமாக புகாரை அனுப்பணும். அனுப்பிட்டு அதன் மீது உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலையா, உங்களோட எஸ்பிக்கு நீங்கள் வந்து ஒரு 10 நாள் கழித்து ஒரு புகாரை கொடுக்கலாம், எழுத்துப்பூர்வமான புகாரை கொடுக்கலாம். இது மேலும் நடவடிக்கை எடுக்கலையா, நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இதுக்கு மத்தியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியத்துக்கு நீங்கள் மெயில் போடலாம், அவங்களோட நாலேஜ் கொண்டு போகலாம். ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் டிஸ்ட்ரிக்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், விலங்கு நல அலுவலர்னு சொல்லிட்டு பிராணிகள் நல வாரியம், தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம் சம்பளத்தோடு நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம், அரசு சம்பளம் கொடுக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்காணித்து ரிப்போர்ட் அனுப்பணும். கேர்டேக்கர்ஸ்க்கு, ஃபீடர்ஸ்க்கு, அனிமல் ஆக்டிவிஸ்ட் கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம் நியமிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒருங்கிணைச்சு ஒரே டைமில் நிறைய துறைகளை கான்டாக்ட் பண்ணி செயல்படுவதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எஃப்ஐஆர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. சில இடங்களில் வந்து சில தொய்வுகள் இருக்கலாம். இதுக்கு என்ன செக்ஷன்ஸ் போடுறது, இது 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 வந்து நம்ம காவல்துறை விசாரிக்கலாமா இந்த மாதிரி கேசஸ்ன்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து தயக்கங்கள் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பல்வேறு துறைகளை வந்து சம்மந்தப்பட்ட துறைகளை இன்வால்வ் பண்ணுறது மூலயமா எஃப்ஐஆர்ஸை வந்து சீக்கிரம் உள்ள வைக்கலாம். திரும்ப அந்த இடத்துல வந்து குற்றங்கள் நிகழாமல் நம்ம பார்த்துக்கலாம். எஃப்ஐஆர் நோக்கம் என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது ஒன்று, திரும்ப அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நிகழக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இதுதாங்க.